சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு பிடித்த துணையோடு உன் மன வாழ்க்கை அமையப் போகிறது. நீ இந்த செய்தியை கேட்டு மிகவும் சந்தோஷப்படுவாய் என்று எனக்கு தெரியும். இதைத்தானே நீயும் எதிர்பார்த்தாய். சாயப்பா எப்பொழுது தருவார் என்று காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த செய்திக்காகத்தான் நானும் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று வெகு நாட்களாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய். உன் வேண்டுதல்கள் என் காதில் கேட்கப்பட்டு விட்டது. உன் வேண்டுதல்களுக்கான பதிலை நான் இப்பொழுது தரப்போகிறேன். என் வேண்டுதலை என் சாயப்பா கேட்கவில்லை என்று இனி ஒரு தருணம் நீ சொல்ல வேண்டாம். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். இனி உன்னுடைய வேண்டுதல் தாமதிக்காமல் உடனடியாக நிறைவேறப் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் அக்கறையாகவும் வாழப்போகிறீர்கள். நீயும் இவர்தான் வேண்டும் என்று என்னிடம் அடம் பிடித்து விட்டாய். அப்பா, அவர் எனக்கு எப்பொழுது தருவீர்கள் என்றும் கேட்டுவிட்டாய். உன் வெறுப்பின் உச்சத்திற்கே சென்று விட்டாய். இனி ஏனும் எனக்கு பொறுமை கிடையாது அப்பா என்று என்னிடம் மன்றாடுகின்றாய். உன் பொறுமைக்கான பதிலை நான் தரப்போகிறேன். அதற்கான பரிசை நீ இப்பொழுதே பெற்றுக்கொள். இதை கேட்கும் நொடியிலே அதற்கான அறிகுறிகள் உனக்கு தோன்றும். உன் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். உனக்கான ஒரு வாய்ப்பை நான் தரதான் போகிறேன். விழும்போதெல்லாம் எழுந்து நிற்கின்றாய் அல்லவா? அது யார் ஆசீர்வாதத்துடன் என்று உனக்கு தோன்றுகிறதா? இந்த சாயப்பா துணையுடன் தான் நீ எழுந்து நிற்கிறாய். ஒவ்வொரு முறையும் தோற்கடிக்கும் போது அப்பா என்று காத்து கொண்டிருந்தாய். அந்த கண்ணீரின் கதறல் எனக்கு கேட்டுவிட்டது. இனி நான் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க மாட்டேன். என் குழந்தைகளின் மகிழ்ச்சி தான் எனக்கு மிக முக்கியம். உன் வேண்டுதலை நிறைவேற்றியே தீருவேன். என் அன்பு குழந்தையே, நான் வைத்த சோதனைகள் அனைத்திலும் நீங்கள் இருவருமே வெற்றி பெற்றுவிட்டீர்கள். ஆகையால் தான் உங்களை சேர்த்து வைப்பது என்று நான் முடிவெடுத்து விட்டேன். எத்தனையோ தடவை உங்களுக்கு நான் சோதனைகளை தந்திருக்கின்றேன். அதையெல்லாம் சில பேர் பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. எது வந்தாலும் நாங்கள் ஒன்றாகத்தான் இருப்போம் அப்பா என்று என்னிடம் சொல்லிவிட்டீர்கள். இனி நான் எதற்கு தாமதிக்க வேண்டும்? உங்களை சேர்த்து வைப்பதை விட எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்றுமில்லை. இதோ கிளம்பி விட்டேன். உனக்கான பொக்கிஷத்தை உன் கையில் ஒப்படைத்து விட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாய்ராம்.